We now have the distinct honor of hearing from Mr. Rajam Nathan. Mr. Nathan is a distinguished advocate at the High Court where his legal expertise is highly regarded. He is also a respected public speaker known for his insightful perspectives on a wide range of important issues. His dedication to public service is truly commendable. We are delighted to have him with us today and look forward to his address. Sir, we request you to kindly set up to the podium and share your valuable insights with us. வணக்கம். சரியா கேக்குதா எல்லாருக்கும்? வணக்கம். நம்ம இங்கே கூடி இருக்கிறோம். முதல்ல நான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரேன். நேரம்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் 500 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தோம். 1 மணி நேரம்தான் ஆச்சு. ஒரு விண்வெளி கலம் கண்டம் விட்டு கண்டம் போகிறது, 1 மணி நேரம்தான் ஆகிறது. 40 வருடம் வேலை செய்வதற்காக தேர்வு எழுதுகிற மாணவன் 1 மணி நேரம்தான் எழுதுகிறான். அறுவை சிகிச்சை செய்து உயிர் பிழைக்க மருத்துவர் அந்த அறுவை சிகிச்சையை 1 மணி நேரம்தான் எடுத்துக்கொள்ளுகிறார். 1 மணி நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றன, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் நமக்கு காட்டப்படுகிறது. நீங்களும் நானும் இந்த 1 மணி நேரம் இங்கே சந்திக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஃபலக் பப்ளிக் பள்ளிக்கூடம் இதை உங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே அமைதியோடு நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தாளாளர் மிஸ்ஸஸ் ஃபர்கனா ரஃபீக் அவர்களையும் நிறுவனர் ரஃபியா ஜாஃபர் அவர்களையும் நிர்வாக குழுவினுடைய உறுப்பினர்கள் அருமை குழந்தைகள் அப்துல்லா அவர்களையும் அசாதுல்லா அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்ஸஸ் பானு சந்திரிகா அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் நாளைய தலைமுறையும் வணங்கி வாழ்த்தி அமைதியாக கேளுங்கள். ஓரிரு மணி நேரங்களிலே நாம் வாழ்க்கையில் அடுத்த 50-60 வருட காலத்திற்கு எதெல்லாம் நமக்கு படிப்படியாக அனுப்புகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பேசப் போகிறோம். ஒரு விஷயம் பாருங்க, உங்கள் எத்தனை பேருக்கு, நான் பெரியவர்களிடத்தில் டைம் மேனேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டேன், இப்போ பெற்றோர்களுக்கான செய்திக்கு வரேன். எத்தனை பேருக்கு ரஜினிகாந்தை தெரியும்? ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகர் இருக்கிறாரே, எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் தானே? கமலஹாசனை எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய், நடிகர் விஜயை எத்தனை பேருக்கு தெரியும்? நடிகர் அஜித்தை எத்தனை பேருக்கு தெரியும்? சச்சின் டெண்டுல்கரை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 5 பேரையும் நான் ஏன் உங்கள் மனதிலே இன்று விதைக்கிறேன் என்றால், அருமைக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்த 5 பேரும் 10ஆம் வகுப்பை தாண்டாதவர்கள். என்ன படித்தார்கள்? அடிப்படை பாடத்திட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஏதோ ஒரு வேலைக்கு சென்றார்களா என்பது முக்கியமா என்று பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய நிலையில் இருங்கள். எந்த குழந்தைக்கு ஓவியம் வருகிறது? எந்த குழந்தைக்கு சிற்பம் செதுக்க வருகிறது? எந்த குழந்தைக்கு விளையாட்டிலே சிறப்பு நிபுணராக வரக்கூடிய ஆற்றல் வருகிறது? எந்த குழந்தைக்கு கட்டிட வல்லுநராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து அந்த துறையில் நீங்கள் அந்த குழந்தையை உருவாக்குவீர்களேயானால் அந்த குழந்தை எதிர்கால இந்தியாவாக, எதிர்கால தலைவனாக, உங்கள் குடும்ப தலைவனாக, சமூக தலைவனாக உருவாகுவான். குழந்தையின் ஆற்றலை ஊக்குவிக்கிற பெற்றோர்களாக இருங்கள். பாடத்திட்டத்தை மட்டும் படிக்கிற குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பதினால் எந்தவித பயனும் இல்லை என்கிற தகவலைத்தான் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகம் முழுவதும் குழந்தைகளுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து
அமெரிக்க தேசத்தில் படிக்கிற குழந்தைகள் எந்த கல்வியை பெற்று வளர்கிறார்கள்? சிங்கப்பூரிலே படிக்கிற குழந்தைகள் எந்த கல்வியை பெற்று வளர்ந்திருக்கிறார்கள்? மலேசியாவிலே, ஜப்பானிலே, சீனாவிலே எந்த விதமான கல்வியிலே அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று பார்த்தால், இதோ இந்த கோயம்புத்தூரிலே பேரறிவாளர் ரஃபிக் சாஃபர் அவர்களை நான் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். சீன குழந்தைகளும் ஜப்பான் குழந்தைகளும் கல்வியிலே மேம்பட்டு நிற்கிறார்கள். காரணம், அவர்கள் குழந்தை பருவத்திலேயே நுட்பமான கல்வியை பயிலுகிறார்கள். நுட்பமான கல்வி என்றால் என்ன? அந்த குழந்தைக்கு மரபு வழியாக எதிலே ஈடுபாடு இருக்கிறது? அந்த குழந்தைக்கு விளையாட தெரிந்தால் விளையாட்டிலே அந்த குழந்தைக்கு நீச்சலில் ஆர்வம் தெரிந்தால் அந்த குழந்தையை நீச்சல் துறையிலே, அந்த குழந்தைக்கு ஓவியம் தெரிந்தால் அந்த குழந்தையை ஓவியத்துறையிலே என்று சீனாவும் ஜப்பானும் கல்வி சீர்திருத்தத்தை செய்திருக்கிற காரணத்தினாலே தான் வொகன்ஷதா அந்த நாகாசாகி குண்டு வெடிப்பிற்கு பிறகு விழுந்துவிடும் என்று அஞ்சிய ஜப்பான் இன்று பல கண்டுபிடிப்புகளை பெற்று முதலிடத்திலே இருக்கிறது. ஆகவே நம் குழந்தைக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பொதுவாக பேரண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு குழந்தை ஆங்கிலத்தில் 90 மார்க் வாங்கும், கணக்கில் 90 மார்க் வாங்கும், தமிழில் 95 வாங்கும். அந்த குழந்தை அறிவியலில் 60 எடுத்துவிட்டால் அந்த குழந்தையை ஒட்டுமொத்தமாக நீ படிப்பதற்கு தகுதியற்றவன், நீ செல்ஃபோன் பார்க்குற, நீ டிவி பார்க்குற, நீ விளையாடிக்கிட்டே இருக்கிற. பெற்றோர்களே, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். குழந்தைகள் விளையாடுவதற்கும் குழந்தைகளாக இருப்பதற்கும் தான் இயற்கை படைத்திருக்கிறதே தவிர, படிப்பு என்கின்ற ஒரு புத்தகத்தை மட்டும் கையிலே தூக்கி சுமப்பதற்காக குழந்தைகள் உருவாக்கப்படுவதில்லை. நீங்கள் அப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பீர்களேயானால், நீங்கள் அந்த குழந்தையை ஒரு யானையை போல பிரம்மாண்டமாக வளர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். யானையை போல பிரம்மாண்டமாக வளர்ப்பீர்கள் என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா? யானை பள்ளத்தில் விழுந்துவிட்டால் எழுந்திருக்கவே முடியாது. பள்ளத்தில் விழுந்த யானை கால் உடைந்து உடல் வருந்தி அதனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக உங்கள் குழந்தையை வளர்த்து விட்டீர்கள் என்றால், அந்த எறும்பு பள்ளத்தில் விழுந்து விட்டால் சில மணி நேரம்தான் பிடிக்கும். அது எவ்வளவு பெரிய பள்ளமாக இருந்தாலும் எறும்பு மேலேறி வந்து விடுவதைப் போல உங்கள் குழந்தை வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடும் என்கின்ற காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன், குழந்தையை நீங்கள் குழந்தையாக வளர்ப்பதற்கு நீங்கள் தயார் செய்யுங்கள். மற்றும் ஒரு கருத்து இருக்கிறது. நான் என்னுடைய குடும்பத்தை கட்டமைப்பதிலே மிக கவனமாக இருப்பேன். இதுதான் பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. கிராமங்களில், வளர்ந்த தேசங்களில் இல்லாத ஒரு தவறை நகர்ப்புறங்களில் குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் செய்து விடுகிறார்கள். என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? என் குழந்தையை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வைப்பேன். என் குழந்தைக்கு நான் உயர் ரக வாட்சி தான் வாங்கி கொடுப்பேன். என் குழந்தைக்கு நான் ரீபாக் ஷூ தான் வாங்கி கொடுப்பேன். என் குழந்தை லினன் ஷர்ட்டு தான் போடணும். என் குழந்தை ரேமன் கோட்டு தான் போடணும். என் குழந்தை அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு டான்ஸ் நடந்துக்குதா, அந்த டான்ஸுக்கான ட்ரெஸ்ஸை நான் வாடகைக்கு வாங்க மாட்டேன், நான் அதை முழுவதுமாக தைத்துத்தான் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு செயலையும் அதிகமான பொருள் செலவை நீங்கள் அந்த குழந்தைக்கு கற்பனையாக பிரம்மாண்டமாக வளர்ப்பதற்காக செலவு செஞ்சுக்கிட்டே வரீங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? குழந்தையின் அறிவாற்றலை வளர்க்கும் பொருட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்பும் பாசமும், அதற்காக நீங்கள் குழந்தையோடு ஒதுக்க வேண்டிய நேரமும் தான். அதிகமாக நீங்கள் அந்த குழந்தைக்கு தருகிற பணமும், செல்வத்தின் மீது அந்த குழந்தைக்கு நீங்கள் திருப்பி விடுகிற ஆசையும் அந்த குழந்தையை வளரவே செய்யாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு காடு இருக்குது. காட்டில் பெரிய பெரிய மாமரம் இருக்கும், பெரிய பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் பெரிய மழை வந்துருச்சு.
அந்த பெரிய மழையை தாக்கு பிடிக்க முடியாமல் மாமரம் விழுந்து விட்டது, புளிய மரம் விழுந்து விட்டது. அப்படியே ஜோன் அடித்து எல்லா மரங்களையும் சாய்ச்சிட்டு மழை நின்றுச்சு. விடிஞ்சு பார்த்தா மாமரத்துக்கு கொஞ்சமாக உயிர் இருக்குது, புளிய மரத்துக்கு கொஞ்சமாக உயிர் இருக்குது. சாக போகிற நேரத்தில் 2 மரமும் பேசிக்குது. இந்த கதையை பார்த்தியா? அப்படி ஓங்கி உயர்ந்து அப்படி நின்னோம் நம்ம. பெரிய பெரிய சிங்கம், புலி, கரடி எல்லாம் நம்ம கீழே வந்து நிழலுக்கு படுத்துட்டு போவோம். நம்மளே தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த மழையில் விழுந்துட்டோம். இந்த அருகம்புல்லை பாரு, இன்னும் உயிரோடு இருக்குது. அது மாட்டிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் குதித்து ஆடிக்கிட்டு இருக்கு. இது என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ மாமரம் சொல்லிச்சு, இரு இதை நம்ம புல்லுக்கிட்டே கேட்கலான்னு. அதுங்க புல்லுக்கிட்ட கேட்டுச்சு. பெரிய வேர் ஊன்றி இருக்கிறோம், பல கிலோமீட்டருக்கு எங்களுடைய வேர் பூமிக்கு கீழே போயிருக்கு. நாங்களே தாக்கு பிடிக்க முடியவில்லை, கீழே விழுந்து விட்டோம். நீ எப்படி தாக்கு பிடித்தாய் என்று புல்லை கேட்டுச்சு. அந்த புல்லு சொல்லிச்சு, சின்ன சின்ன காற்றடிக்கும் போது கூட நான் வளைஞ்சி கொடுத்து பழகிட்டேன். அதனால் பெரிய காற்று வந்து அடிக்கும்போது என்னால் படுத்து எழுந்து எழுந்து நின்று உயிர் பிழைச்சிக்க முடிஞ்சுது. நீங்கள்லாம் சின்ன சின்ன காற்று வரும்போது பகட்டாக நிமிர்ந்து நின்னீங்க. அதனால் பெரிய காற்று வரும்போது எப்படி வளைஞ்சி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுச்சு. இந்த அருகம்புல் என் அன்பிற்கினிய பெற்றோர்களே, உங்களுக்கு என்ன கதை சொல்லுது தெரியுங்களா? குழந்தைக்கு பசினா என்னன்னு கற்றுக் கொடுங்க. என் குழந்தைக்கு பசிக்கவே கூடாது என்பதற்காக எந்த பெற்றோர் KFCயில் பர்கர் வாங்கி தருகிறீர்களோ, என் குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி தர வேண்டும் என்று குழந்தையின் பாக்கெட்டில் யார் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாயை திணித்து வழி அனுப்பி வைக்கிறீர்களோ, என் குழந்தைக்கு நான் சமையல் செய்வதற்கு நேரமாகிவிடும் என்று யார் ஒருவர் ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி கட்டி அனுப்பி வைக்கிறீர்களோ, எவர் ஒருவர் குழந்தையினுடைய புத்தக பையை கையிலே தூக்கி கொண்டு செல்கிறீர்களோ, எவர் ஒருவர் தன் குழந்தை 1/2 கிலோமீட்டர் கூட நடக்கக்கூடாது என்பதற்காக பேருந்தில் அனுப்பி வைக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் குழந்தைக்கு தீங்கு செய்கிறீர்கள் என்கிற செய்தியை நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுங்கள். குழந்தைக்கு பசி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், தாய்மையின் உணர்வு என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், தந்தையின் கஷ்ட மனநிலை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற செய்தியை எந்த குழந்தை உணர்ந்து கொள்ளுகிறதோ, தினந்தோறும் என் தாய் தான் எனக்கு கதாநாயகி, என் தந்தை தான் எனக்கு கதாநாயகன் என்று எந்த குழந்தை உணர்ந்து கொள்ளுகிறதோ, அந்த குழந்தை தான் வாழ்க்கையில் கதாநாயகனாக வெற்றி பெறுமே தவிர, நீங்கள் ஆசையாக அன்பு என்று நினைத்து கொண்டு செல்வத்தை செலவழித்து வளர்க்கிற குழந்தை அப்படி வளராது. எதுவும் சரியில்லைதான், ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்று ஓஷோ சொன்ன கருத்தை நீங்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நான் ஆசிரியர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் பேசுவதற்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ஆசிரியர் பெருமக்கள் சொல்லித்தர வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு நதிக்கரையில் ஒரு சாமியாரும் ஒரு வாதியாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாமியார் கேட்டார், வாத்தியாரை பாடம் நடத்துறதுக்கு நீங்கள் இந்த ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போகணுமே, ஏன் போகாமல் இருக்கிறீங்க கேட்டாருங்களா? வாத்தியார் சொன்னார், இன்னும் படகோட்டி வரல, படகோட்டி வந்தால் நான் அந்த பக்கம் போயிடுவேன். உடனே சாமியார் சொன்னார், என்ன வார்த்தை நீங்கள் அது கற்றுக் கொடுக்குற, இது கற்றுக் கொடுக்குற, திருக்குறள் சொல்கிறேன், அறநெறி சொல்கிறேன், ஔவையார் சொல்கிறேன், சங்க இலக்கியம் சொல்கிறேன், இந்த ஆற்றை கடக்க தெரியலையே. இப்போ வாத்தியார் கேட்டார், சாமியார் உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியும், இப்போ பாருன்ட்டு அவர் என்ன பண்ணார், ஆற்றுல இறங்கி நடந்துட்டாருங்க. அவர் தண்ணீரில் மூழ்காமல் அந்த பக்கம் போய் நடந்துட்டு திரும்பி இந்த பக்கம் நடந்து வர்றாரு. ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். சாமியாரை கேட்டார், சாமியாரை இதை எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்கன்னு. 20 வருஷம் ஆச்சு நான் இதை கற்றுக்கிட்டேன். எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நான் இந்த ஆற்றுக்கரையில் நடந்து போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது படகுக்காரன் வந்தான்.
வாத்தியார் சரி நான் கிளாஸுக்கு போகிறேன்னு படகுல ஏறி உட்காந்துட்டு சொன்னார், சாமியாரை இதோ இந்த நான் படகுல உட்காந்துட்டேன், அந்த கரைக்கு போகிறதுக்கு நான் 10 ரூபா தான் சம்பளம் கொடுக்க போகிறேன். 10 ரூபா கூலி கொடுத்தா இங்கேருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடுவான். இந்த 10 ரூபாய் செலவு செய்வதற்கு பதிலாக 20 வருட காலம் நீங்கள் ஏன் உங்கள் திறமையை இந்த ஆற்றில் நடப்பதற்கு கற்றுக்கொண்டீர்கள்? இதனால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு குழந்தைக்கு சமூக கல்வியை கற்றுத்தாருங்கள். வாழ்க்கையில் எதை கற்றால் அவன் சிறப்பான், அவன் குடும்பம் சிறக்கும், அவன் சமூகம் சிறக்கும், அவன் தேசம் சிறக்கும், அவனுடைய கண்டுபிடிப்பு காலம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை கூர்ந்து கவனித்து அதை சொல்லித்தாருங்கள். எதற்கும் உதவாத ஏதோ ஒரு விளையாட்டில், எதற்கும் உதவாத ஏதோ ஒரு விடுகதையில், எதற்கும் உதவாத ஏதோ ஒரு குறும் விளையாட்டில் ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருந்தால் அவனை மடம் மாற்றி விடுகிற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் எது மாதிரியான பாடம் வேணும்னு நான் சொல்றேன். இந்த மீன் கொத்தி பறவைன்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல நிறைய இருக்குது. இந்த மீன் கொத்தி பறவை என்ன செய்யணும், எல்லா கோணங்களிலும் மீன் பிடிக்கக்கூடிய ஆற்றலை அது கொண்டதாக இருக்கும். சூரியன் 30 டிகிரி கோணத்தில் வருகிற பொழுது அது அந்த கோணத்தை நோக்கி தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த மீன் எடுக்கும். நடுப்பகல் 60 கோணத்தில் இருக்கிற பொழுது 60 டிகிரியில் கழுத்தை வளைத்து கொண்டு போய் எடுக்கும். மாலை வேளையில் 90 டிகிரி கோணத்தில் அது அப்படி சாய்வாக போய் எடுக்கும். இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இந்த மீன் கொத்தி பறவை எப்படி இந்த மீனை இவ்வளவு இலகுவாக பிடிக்கிறது அப்படின்ட்டு. இறுதியான செய்தி சொல்லுகிறேன். வணக்கத்துக்குரிய ஆசிரியர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து வழிப்போக்கனாக வந்து பேசிவிட்டு சொல்லுகிற பேச்சாளர்கள் என்ன செய்தியை சுமந்து செல்வதற்கு நமக்கு தருகிறார்கள் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களே, இதோ நான் இப்படி முடிக்கிறேன். ஒருவன் மட்டும் ஆச்சரியமாக பார்த்தான். மேலிருந்து சர்ன்னு உள்ளே போய் மீனை எடுத்துட்டு வருது. அது அதனுடைய அலகு தண்ணிக்குள்ளே போன உடனேமே தண்ணி கலையும். அவ்வளவு வேகமாக தண்ணிக்குள்ளே போக முடியாது, மீனை பிடிக்க முடியாது. அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு இயற்கை அதிசயத்தை செய்திருக்கிறது என்று பார்த்தான். பார்த்த மாத்திரத்தில் தனது அரசாங்கத்துக்கு எழுதினான், ஒரு விந்தையான பறவை இந்திய தேசத்தில் இருக்கிறது என்று. அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது தான் புல்லட் ரயில். அந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் ஜப்பான்காரர்கள். அவன் பார்த்தான், இந்த மீன் கொத்தியினுடைய அலகு அப்படி தண்ணிக்குள் நுழைகிற பொழுது காற்றை பிளப்பது போல மிக கச்சிதமாக மீனின் கவனத்திற்கு வராமல் நுழைந்து எடுத்துவிடக்கூடிய அந்த நொடிக்கண வேகத்தினுடைய அறிவியல் என்னன்னா, அதனுடைய அழகு மாதிரி இப்போ புல்லட் ரயிலை நீங்கள் உங்கள் கண்முன் கற்பனையாக கொண்டு வந்து பாருங்கள். அதனுடைய அழகு மாதிரி அதனுடைய முகப்பு இருக்கும். தண்ணீருக்குள் அது எப்படி மூழ்குகிறதோ அப்படிதான் அதன் உடம்பு இருக்கும். அவன் காற்றை கிழித்து கொண்டு 400 கிலோமீட்டர் செல்லக்கூடிய புல்லட் ரயிலை படைப்பதற்கு சாதாரண மீன்கொத்தி பறவை காரணமாக இருந்தது என்றால், ஆசிரியர் பெருமக்களே, உங்களில் ஏதோ ஒரு மாணவனுக்கு அத்தகைய திறமை இருக்கிறது. அவனை நீங்கள் ஒரு அப்துல் கலாமாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக உரையாற்றி உற்சாகம் அளித்தமைக்காக திரு ராஜம் MP நாதன் அவர்களுக்கு ஃபலக் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.